கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். அன்பான தேவ ஜனமே, உன்னதமான தேவன் நமக்கு அருளிய பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து படித்து கற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். இது உலக சுவிசேஷ ஊழிய வேதாகம பள்ளி வழங்கும் வேதாகம ஆராய்ச்சி வகுப்பு. Dear people of God, we welcome you all in the holy name of our Lord Jesus Christ to study, read and learn the Holy Bible that the Most High God has given us. This is a Bible study course offered by the Word Evangelism Bible School. இயேசு சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். Jesus says, "You search the scriptures, for in them you think you have eternal life, and they are they which testify of me." John chapter 5 verse 39. இன்றைய வேத ஆராய்ச்சிக்கான பாடம் ஆதியாகமம். மொத்தம் அதிகாரங்கள் 50, மொத்த வசனங்கள் 1533. Today's Bible study lesson, Genesis, total chapters 50, total verses 1533. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூல் ப்ரோக்ராமானது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமாக 66 புத்தகங்களையும் கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறோம். முன்னே நாம் வேதாகமத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் நாம் பார்த்தோம். இன்றைக்கு பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஆதியாகமம், ஜெனிசிஸ். ஆதியாகமம் உலகம் மற்றும் தேவனுடைய மக்களின் துவக்கம், வேதாகமத்தின் துவக்க புஸ்தகம் என்று நாம் அறிகிறோம். இந்த புஸ்தகத்தை எழுதின ஆசிரியர் மோசே என கருதப்படுகிறது. எழுதப்பட்ட காலம் கிமு 1400 1200 இடைப்பட்ட காலத்தில் இது எழுதப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரியப்படுத்துகிறார்கள். 8 காரியங்களை ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் திட்டவரை குறிப்பாக நாம் பார்க்கலாம். முதலாவது அதிகாரம் 1 2வது அதிகாரம் 6வது வசனம் வரைக்கும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 24ஆம் வசனம் வரை முதல் மனிதனும் அவனுடைய கீழ்ப்படியாமையும் நாம் பார்க்கிறோம். 3வதாக 4வது அதிகாரம் 1 முதல் 5வது அதிகாரம் 32வது வசனம் வரைக்குமாக ஆதாமின் வம்ச வரலாறு, த ஜீனியாலஜி ஆஃப் எடம். 4வதாக 6வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் 29 முடிய பார்க்கும்போது நோவா காலத்து ஜலப்பிரளயம். 5வதாக நாம் பார்க்கும்போது 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது அதிகாரம் 32ஆம் வசனம் வரைக்குமாக பூமி பகுக்கப்பட்டது மற்றும் பாபேல் கோபுரம். 6வதாக நாம் பார்க்கும்போது 12வது அதிகாரம் 1 முதல் 25வது அதிகாரம்
8ஆம் வசனம் வரைக்குமாக ஆபிரகாமை தேவன் அழைத்தார். God called Abraham. 7வதாக நாம் பார்க்கும்போது 25வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 27வது அதிகாரம் 30ஆம் வசனம் வரைக்குமாக ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தல். 8வதாக நாம் பார்க்கும்போது 27வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 50வது அதிகாரம் 26 முடிய யாக்கோபு அவனுடைய சந்ததி எகிப்து தேசத்திலே இருந்ததை பற்றி நாம் படிக்கிறோம். இதனுடைய சிறப்பு செய்தி, ஆதியாகமத்தினுடைய சிறப்பு செய்தி என்னவென்றால், தேவனால் நேசிக்கப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 நபர்களுமே புதிய ஏற்பாடு வரைக்குமாக சொல்லப்பட்டு வருகிறார்கள். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இது ஆதியாகமத்தினுடைய சிறப்பு செய்தியாக இருக்கிறது. வரலாற்று பின்னணி என்று நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் எல்லாவற்றிற்கும் ஆரம்ப புத்தகமாக இருக்கிறது. பல மார்க்க பிரிவினைகள் பொய் பிரச்சாரத்திற்கு முடிவு கட்டும் ஆதாரம் மிகுந்த உண்மை சம்பவங்கள் ஆதியாகமத்தில் இருக்கிறது. மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனுடைய திட்டம் மற்றும் தேவன் 6 நாட்களில் சகலத்தையும் சிருஷ்டித்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். நோவா காலத்தில் உலகம் தண்ணீரால் அழிக்கப்பட்டது. அப்போது அவன் செய்த பேழை கொப்பேர் மரத்தால் ஆனது. அது இன்றும் மியூசியத்திலே பாதுகாக்கப்படுகிறது. அதிக வருடம் உயிரோடு வாழ்ந்தவன் மெத்துசலா போன்றவை பற்றி ஆதியாகம புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆதி பிதாக்களை நாம் ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்க முடிகிறது. இதில் முதலாவது உங்களுக்கு மனப்பாட வசனம் ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது முதலாவது தீர்க்க தரிசன வசனம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவினாலே அது நிறைவேற்றப்படுகிறது. ஆதியாகமம் ஒரு கண்ணோட்டம். ஆதியாகமத்திலே 50 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 50 அதிகாரத்தையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது அதிகாரம் 31 வசனங்கள் இருக்கிறது. தேவன் உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 25 வசனங்கள் இருக்கிறது. தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கிய விதம். அதில் குறிப்பாக 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். Man became a living soul. மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். எவ்வளவு தெளிவாக வேதாகமம் போதிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய குரங்குகள் குரங்கு குட்டிகளை தான் போடுகிறது. மனிதன் மனிதனை பெற்றெடுக்கிறான். ஆதாமிலிருந்தான் நாம் எல்லோருமே வந்தோம். 3வது அதிகாரம் 24 வசனங்கள் இருக்கிறது. தேவன் விளக்கின கனியை ஆதாமும் ஏவாளும் புசித்தாங்க. ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள். தேவன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடியவர் அல்ல. கண்களின் இச்சை உலகத்திலே உண்டானது. இதை குறித்து 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாமே உலகத்தினால் உண்டானவைகள். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது 26 வசனங்கள். காயன் அவன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். முதல் கொலை, முதல் பிள்ளைகள். காயனை கர்த்தரால் பெற்றேன் என்று ஏவாள் சொன்னாள். அந்த காயின் கொலைகாரனாக மாறுகிறான். சகோதரனை கொன்று போட்டான். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 32 வசனங்கள் இருக்கிறது.
ஆதாம் முதல் நோவா வரை முற்பிதாக்களின் நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மெத்தூசலா 969 வருஷம் உயிரோடு இருந்தான். அவனை பற்றி நாம் படிக்கிறோம். 6வது அதிகாரம் 22 வசனங்கள் இருக்கிறது. தேவ கட்டளையிட்டபடியே நோவா பேழையை செய்து முடித்தான். நோவா 9வது வசனம் குறிப்பாக சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்தான். Noah was a just man and perfect in his generations, and Noah walked with God. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமா? அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. அதை நோவா செய்தார். 7வது அதிகாரம் 24 வசனங்கள். தேவன் பூமியை ஜலத்தினாலே அழித்தார். 8வது அதிகாரம் 22 வசனங்கள். நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி தகன பலி செலுத்தினான். 9வது அதிகாரம் 29 வசனங்கள் இருக்கிறது. தேவனுக்கும் பூமிக்கும் மேலுள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை வானவில். அந்த அதிகாரத்திலே நித்திய ஒரு உடன்படிக்கை நோவாவோடு செய்தார். அந்த உடன்படிக்கை இன்றும் நீடிக்கிறது. வானவில்லை தேவன் மேலே வைத்தார். அதனாலே பூமியை இனிமேல் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்பதற்கு அது அடையாளமாக தோன்றுகிறது. 10வது அதிகாரம் 32 வசனங்கள். நோவாவின் வம்சம், சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. 11வது அதிகாரம் 32 வசனங்கள். தேவன் பாபேல் கோபுரத்திலிருந்து ஜனங்களை சிதறடித்தார். இப்படி உலகம் அழிகிறபடினாலே எல்லாரும் ஒருமித்து நாம் கூடுவோம் என்று சொல்லி ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். அந்த கோபுரத்துக்கு பேர் பாபேல். அங்கே எல்லாரும் ஒருமித்தவர்களாக இருந்தார்கள். பூமியை பழுகி நிரக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு விரோதமாக இவர்கள் செய்தார்கள். ஜனங்கள் அங்கிருந்து அவர்களை சிதறடித்தார் என்று பார்க்கிறோம். 12வது அதிகாரத்துக்கு வரும்போது முக்கியமான ஒரு நபரை பற்றி நாம் படிக்கிறோம். முதல் 20 வசனங்கள் பார்க்கும்போது 3வது வசனம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். I will bless them that bless you and curse him that curse you, and in you shall all families of the earth be blessed. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அன்பானவர்களே, அதில் நாமும் ஒருவராக இன்று இருக்கிறோம். நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 18 வசனங்கள். லோத்து தெரிந்து கொண்ட தேசமும் ஆபிரகாமு கர்த்தர் கொடுத்த தேசமும். லோத்து தெரிந்தெடுத்த தேசம் கடைசியிலே அழிவை சந்தித்தது. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 24 வசனங்கள். கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து லோத்து ஆபிரகாமாலே மீட்கப்பட்ட ஒரு செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது அதிகாரம் முதல் 21 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, அவன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்ற முன் அறிவிப்பு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, குழந்தைகளே இல்லை. அவனுக்கு கர்த்தர் சொல்லும்போது 400 வருஷம் உன் சந்ததி அடிமையாக இருப்பார்கள். எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். விசுவாச கண்களாலே அவைகள் எல்லாம் அவன் பார்த்தான். அதே விதமாக இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்தார்கள். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் அடிமை பெண் ஆகாரை திருமணம் செய்தால் அடிமை பெண் அவனுக்கு கொடுக்கப்பட்டாள். அவன் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். 17வது அதிகாரம் 27 வசனங்கள் இருக்கிறது. ஆபிரகாமுடைய பெயர் மாற்றி ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டது மற்றும் நுனித்தோல் நீக்கி தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டான். 18வது அதிகாரத்துக்கு வரும்போது முதல் 33 வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தூதர்களை உபசரித்தான்.
அவனுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றான். அறியாமலே தேவ தூதரை உபசரித்தான் ஆபிரகாம். நீங்கள் நானும் எல்லோரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விதமாக நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். 19வது அதிகாரம் 38 வசனங்கள் இருக்கிறது. சோதமில் இருந்த லோத்தை கர்த்தர் ரட்சித்த விதம். தேவதூதர்களை அனுப்பி லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினார். லோத்தை ரட்சித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் காப்பாற்ற அறிந்திருக்கிறார். சோதோம் குமரா முழுவதுமாக பாவத்தில் விழுந்து கிடந்தது. ஆனால் லோத்து நீதிமானாக இருந்தான். அவன் பாவத்திலே விழவில்லை. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், எங்கள் ஊரில் ஒருத்தர் கூட இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், எல்லாருமே புறஜாதிகளாக இருக்கிறாங்க, அவர் மத்தியிலே நான் எப்படி வாழ்வேன்? லோத்து வாழ்ந்தார், அவர் காக்கப்பட்டார். எச்சூழ்நிலையிலே இங்கே வாழ்ந்தாலும் உண்மையாக ஒரு நீதிமானாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சரி, 20வது அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். அதில் 18 வசனங்கள் இருக்கிறது. ஆபிரகாம் தன் மனைவியை அபிமெலேக்கிடம் சகோதரி என்று சொன்னான். ஒரு வகையிலே சகோதரி தான், சகோதரி என்று பயந்து போய் சொன்னான் என்று பார்க்கிறோம். 21வது அதிகாரம் 34 வசனங்கள் இருக்கிறது. சாராய் ஈசாக்கை பெற்று அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளின சம்பவம் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது அதிகாரம் 24 வசனங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடச் சென்று திரும்ப பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஒப்பு கொடுத்தான், திரும்ப பெற்றான். எபிரே ஆசான் எபிரே புஸ்தகம் 11வது அதிகாரம் 18-19 வசனங்களிலே விசுவாச அட்டவணையிலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி எழுதியிருக்கின்றார். ஆதியாகமம் 23வது அதிகாரம் 20 வசனங்கள். சாராள் மரணமடைந்தாள். எப்ரோனிடம் மக்பேலா என்ற குகையை வாங்கி ஆபிரகாம் சாராளை அடக்கம் செய்தான். சொந்தமாக ஒரு கல்லறையை வாங்கினான் தன்னுடைய மனைவிக்காக. அந்நாட்களிலே தேசமே அவனுக்கு இருக்கிறது, ஏதாவது ஒரு இடத்துல அடக்கம் செய்திருக்கலாம். அப்படி அடக்கம் செய்யவில்லை, சொந்த இடத்தை வாங்கினான், விலை கொடுத்து வாங்கி அந்த மக்பேலா குகையிலே அங்கே அடக்கம் செய்தான் என்று பார்க்கிறோம். 24வது அதிகாரம் 1-67 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, ஈசாக்கு ரெபெக்காளை நிச்சயித்து அழைத்து வந்த ஆபிரகாமின் ஊழியக்காரன். ஆபிரகாமின் ஊழியக்காரன் தான் ஈசாக்குக்கு பெண் பார்த்து அழைத்து வந்தான் என்று பார்க்கிறோம். 25வது அதிகாரம் 34 வசனங்கள் இருக்கிறது. ஆபிரகாமின் மரணம், ஈசாக்கு பிறந்தான், ஏசா யாக்கோபினுடைய வளர்ச்சி, இவைகளை பற்றி நாம் அந்த புத்தகத்தில் படிக்க முடிகிறது. ஏசா ஒரு சீர்கெட்டவனாக இருந்தான். எபிரேயர் 12 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது. ஒரு சீர்கெட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். ஒருவனும் அவனைப் போல இருக்கக்கூடாது என்று ஒரு எச்சரிப்பாக எபிரேய ஆசிரியர் எழுதியிருக்கிறார். 26வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது 35 வசனங்கள் இருக்கிறது. அபிமெலேக்கும் பெலிஸ்தரும் ஈசாக்கு மீது பொறாமை கொண்டு பின்பு அவனோடு உடன்படிக்கை செய்து சமாதானம் ஆனார்கள். இன்றைக்கும் நாம் நம்முடைய வளர்ச்சியை கண்டு அநேகர் பொறாமை கொள்வார்கள். அந்த விதமாக பொறாமைப்பட்டார்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். Isaac sowed in that land and received in the same year 100-fold, and the Lord blessed him. ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம். 27வது அதிகாரம் 46 வசனங்கள் இருக்கிறது. யாக்கோபு ஏசா வருமுன் ஈசாக்கிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதை குறித்து நாம் அந்த வசனத்திலே படித்து தெரிந்து கொள்கிறோம். 28வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது 22 வசனங்கள் இருக்கிறது. பெத்தேலில் யாக்கோபு கண்ட சொப்பனம். 29வது அதிகாரம் 35 வசனங்கள் இருக்கிறது. யாக்கோபு லேயாளுக்காகவும் ராகேலுக்காகவும் 14 வருஷம் லாபான் இடத்தில் வேலை செய்தார். லாபானுடைய மகள்களை திருமணம் செய்வதற்காக 14 வருஷம் அவன் அங்கே ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம்.
30வது அதிகாரம் 43 வசனங்கள் இருக்கிறது. யாக்கோபின் மனைவிகளும் வேலைக்காரிகளும், யாக்கோபுக்கு பெற்ற பிள்ளைகள் மற்றும் யாக்கோபின் சம்பளம், இவைகள் எல்லாம் அந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். திரளான ஆடுகளை உடையவனாக யாக்கோபு மாறுகிறான். பிள்ளைகளும் பெருகிவிட்டார்கள். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 55 வசனங்களிலே யாக்கோபு தன் குடும்பத்துடன் லாபானை விட்டு ஓடி போனான் மற்றும் அவர்கள் செய்த உடன்படிக்கை, இதெல்லாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது 32 வசனங்கள் இருக்கிறது. ஏசாவை சந்திக்க புறப்பட்டான் மற்றும் பெனியேலில் தேவனோடு போராடினான் என்று பார்க்கிறோம். 28வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். And he said, your name shall be called no more Jacob, but Israel. For as a prince you have power with God and with man and have prevailed. தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லுகிறார். அவன் அந்த விதமாக தேவனோடு போராடினான், மனிதனோடும் போராடி அவன் மேற்கொண்டான். எனவே அவன் பேர் இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டது. யாக்கோபு இஸ்ரேலாக மாற்றப்படுகிறார். 33வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது 20 வசனங்கள் இருக்கிறது. யாக்கோபு ஏசா சந்திப்பு மற்றும் சுக்கோத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி எல்லோஹே என்ற பெயரை அவர் இடுகிறார். 34வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது 31 வசனங்கள் இருக்கிறது. தீனாலை தீட்டுப்படுத்தியதால் யாக்கோபின் குமார்கள் சீகேமையும் அவன் பட்டணத்து மனுஷரையும் வெட்டி போட்டார்கள். 35வது அதிகாரத்துக்கு வரும்போது 29 வசனங்கள் இருக்கிறது. ஈசாக்கினுடைய மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. 36வது அதிகாரம் ஏசாவின் வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 43 வசனங்கள் இருக்கிறது. அதிகாரம் 37வது அதிகாரம் 36 வசனங்கள் இருக்கிறது. யோசேப்பை அவன் சகோதரர்கள் மீதியான இடத்திலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். 38வது அதிகாரம் 30 வசனங்கள் யூதாவின் பாவம். 39வது அதிகாரம் யோசேப்பு பாவத்திலே வெற்றி கொண்டான் மற்றும் அதனால் சிறை கைதியானான். பாவத்துக்கு அவன் துணை போகவில்லை, விட்டு ஓடினான் என்று வேதம் சொல்கிறது. 40வது அதிகாரம் 23 வசனங்கள் இருக்கிறது. சிறைச்சாலையிலே காவலில் இருந்தவர்களின் சொப்பனத்தை யோசேப்பு விவரித்து சொன்னான். 41வது அதிகாரம் 57 வசனங்கள் இருக்கிறது. பார்வோனின் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் யோசேப்பு விவரித்து சொன்னான். அதனாலே அவன் எகிப்திலே உயர்த்தப்பட்டான். 42வது அதிகாரம் 38 வசனங்கள். எகிப்துக்கு தானியம் கொள்ள யோசேப்பின் சகோதரர்கள் அங்கே கடந்து சென்றார்கள். 43வது அதிகாரம் 2வது முறையாக தானியம் கொள்ள சென்றார்கள். 44வது அதிகாரம் 34 வசனம். பென்யமீன் சாக்கிலே வெள்ளி பாத்திரத்தை கண்டுபிடித்ததால் யூதா பென்யமீனுக்காக மன்றாடினான். 45வது அதிகாரம் 28 அதிகாரங்கள் யோசேப்பு தன்னை சகோதரருக்கு வெளிப்படுத்தினான். அது வரைக்கும் தெரியல, அப்புறம்தான் தன்னை வெளிப்படுத்துகிறான் யோசேப்பு. 46வது அதிகாரம் 34 வசனங்கள். எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 26ஆம் வசனம் சொல்லுகிறது 66 பேர். இந்த 66 பேர் தான் எகிப்துக்கு போனாங்க. முத திரும்ப வரும்போது 6 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் திரும்பி வந்தாங்க. இந்த 66 எதை குறிக்கிறது? முழு வேதாகமும் 66 புஸ்தகங்கள். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்கள் பைபிளில் கோடிட்டு கொள்ளுங்கள். 47வது அதிகாரத்தில் 31 வசனங்கள் இருக்கிறது. யோசேப்பு தன் குடும்பத்தாரை எகிப்தில் உள்ள நல்ல பட்டணமாகிய ராமசேசில் குடியேற்றினான் என்று பார்க்கிறோம். 48வது அதிகாரம் 22 வசனங்கள். யோசேப்பின் பிள்ளைகளை யாக்கோபு ஆசீர்வதித்தார். நீங்கள் கூட முதியவர்களாக இருக்கிற காலத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். 49வது அதிகாரம் 1 to 33 வசனங்கள். யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்த விதம். சமாதான கர்த்தர் வருமளவும்
செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் என்று யூதாவை ஆசீர்வதித்தார். 50வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது 26 வசனங்கள் இருக்கிறது. யாக்கோபு மற்றும் யோசேப்புடைய மரணம், அதோடு கூட ஆதியாகம புஸ்தகம் நிறைவடைகிறது. மற்றும் ஒரு உங்களுக்கான மனப்பாட வசனம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது உங்களுக்கான மனப்பாட வசனம். விசுவாச மார்க்கத்தார்கள் கலாத்தியர் 3:9 சொல்லுகிறது, ஆபிரகாமோடு கூட சேர்ந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். நீங்கள் ஆபிரகாமின் விசுவாச மார்க்கத்தார்களாக இணைந்து கொள்ளுங்கள். கேள்விகள் 5 கேள்விகளுக்கு நாம் வருகிறோம். 5 கேள்விகள். முதலாவது கேள்வி, ஆதியாகம புத்தகத்தின் ஆக்கியோன் யார்? இரண்டாவது கேள்வி, அதிக வருஷம் வாழ்ந்தவன் யார்? அவனுடைய வயது என்ன? மூன்றாவது கேள்வி, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும்போது அவன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் எத்தனை வருஷம் அடிமைகளாக உத்தரப்படுவார்கள் என்றார். நான்காவது கேள்வி, ஆபிரகாமுடைய பெயர் என்னவென்று மாற்றப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, யோசேப்பை அவன் சகோதரர்கள் எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள்? விடையை சரியாக புரிந்து கொண்டீர்களா? விடையை சொல்லுகிறேன். முதலாவது கேள்வி, ஆதியாகம புத்தகத்தின் ஆக்கியோன் யார்? மோசே. இரண்டாவது கேள்வி, அதிக வருஷம் வாழ்ந்தவன் யார்? அவனுடைய வயது என்ன? மெத்துசலா 969 வருஷம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 27வது வசனம். மூன்றாவது கேள்வி, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும்போது அவன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் எத்தனை வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள், உத்தரப்படுவார்கள் என்றார். 400 வருஷம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாமுடைய பெயர் என்னவென்று மாற்றப்பட்டது? ஆபிரகாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம். ஐந்தாவது கேள்வி, யோசேப்பை அவன் சகோதரர்கள் எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள்? 20 வெள்ளிக்காசுக்கு. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 28வது வசனம். உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு நாம் துவக்க புஸ்தகம், வேதாகமத்திலே துவக்க புஸ்தகம் ஆதி ஆகமம், முதல் 5 நியாயப்பிரமாணம், அதிலே முதலாவது புஸ்தகம் ஆதி ஆகமத்தை நாம் கற்றிருக்கிறோம். 2 மனப்பாட வசனங்களை உங்களுக்கு சொன்னோம், அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். 5 கேள்விகளை சொன்னோம், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். அதிகமான வேத மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூலுடைய முழு முயற்சியாக இருக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இன்றைக்கு ஆதியாகம புத்தகத்திலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். தேவனாய் கர்த்தர் எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர், அதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த வானம் பூமி எல்லாம் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். எங்களுடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாமை அறிந்து கொண்டோம். அந்த வழியிலே நாங்களும் தொடர்ந்து விசுவாச மார்க்கத்திலே பயணிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தியல வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமேன். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. Email address urgentandglory@gmail.com.
View our The Word of Christ program on YouTube channel. Some Bible School. May God bless you all.